ஏன் இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த அமைப்புகள், RSS, பிஜேபி ஒரு வெக்கங்கட்ட நாதாரி நாய்களுக்கும் கோபம் வரலையே? பரீட்சை எழுத போன பொம்பளை புள்ள சட்ட மேல கை வச்சிருக்கானுங்க. நான் மானாவாரியா கேட்க போறேன், அசிங்கமா கேட்க போறேன். இந்த வீடியோல கொந்தளிச்சு போயிருக்கேன், பிபியோட உச்சத்துல இருக்கேன். சங்கிங்க யாரும் இந்த வீடியோ பாத்துறாதீங்கடா, செத்தே போயிடுவீங்க. ஏன்னா நான் அவ்வளவு கேள்வி கேட்க போறேன். தேர்வு எழுத போன, நீட் தேர்வு எழுத போன வயசுக்கு வந்த புள்ள, பொம்பளை புள்ள, பிக்காளி பயிலா, பிச்சைக்கார பயிலா. டேய் நான் சொல்றேன், சாபம் கொடுக்குறேன், வயிறு எரிஞ்சு சாபம் கொடுக்குறேன். சங்கிகளா நீங்க எல்லாம் நாசமா போவீங்கடா, விளங்கவே மாட்டீங்க. சீரியஸா நொந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த வழி தெரியும். மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற ஆம்பளை ஆட்களை ரோட்ல சட்டப்பட்டன கலத்திட்டு போச்சோனாலே வெக்கமா இருக்கும்லடா நமக்கு. நீட்டு தேர்வு எழுத போன பொம்பளை பிள்ளைக்கு அந்த சுடிதார்லங்க அந்த பட்டன் இருக்குங்க, அப்படி பட்டன் வச்சிருக்க அந்த பாப்பா வாயில ஏதாவது வந்துடக்கூடாது. நான் அட்டைக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த பட்டனை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க பிளேட வச்சு. மனசாட்சி படி பேசுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பட்டன் எல்லாம் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அந்த உளவியலா அது எவ்வளவு தாக்குதல். பட்டனை கலத்தியாச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி அங்க நத்து சுத்தி உட்கார்ந்து அது எப்படி பரீட்சை எழுதும்? எப்படா எழுதும்? வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு பப்ளிக்ல சட்டப்பட்டம் கழிச்சு விட்டா நீ போயிருவீங்களாடா? அது நடந்திருக்கு இந்த அநியாயம். நீட் என்றும் பெயரில் நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்வியில மண்ணள்ளி போடுதே இந்த பாஜக மோடி சர்க்கார். கேட்கறதுக்கு நாதி இல்லையே இந்த நாட்டுல. பூணூல்ல கை வச்சுட்டாங்க. பூணூல்ல வந்து கர்நாடகால பூணூல்ல கை வச்சுட்டாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான் அத்தனை பயில்களும். குதிச்சு பூணூலை கை வைப்பதா அப்படின்னு உடனே அந்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறான். ஏண்டா பூணூல் மீது கை வைத்தா வர்ற கோபம் எங்க வீட்டு பொம்பளை பிள்ளை மேலாடை மீது வைக்கின்ற பொழுது வரல. என்ன அப்புறம் என்னடா இந்து சந்து பொந்து? அந்த பிள்ளை இந்து பிள்ளை தானடா? எவன்டா ஒரு இந்து பயிலுக்கும் கோவம் வரல? ஏன் இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்த அமைப்புகள், RSS, பிஜேபி ஒரு வெக்கங்கட்ட நாதாரி நாய்களுக்கும் கோபம் வரலையே? எங்கூட்ட இந்து பிள்ளை வேலை கை வச்சிருக்காங்க, கோபம் வரணுமே, வரலையே. அப்ப ஹிந்து சந்து பொந்துன்னு மக்களை ஏமாத்தும் போது இந்துக்களே நீங்கள் தெளிவா இருங்க. உங்களுக்கு அறிவு வேணும். தலைய கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டானே. ஹிந்து தாலி தானே, ஹிந்து பெண் தானே, ஹிந்து சகோதரி தானே. ஒரு நாதாரி நாய் வந்துச்சா? ஹிந்துன்னு பேசுற நாய் எவனா வந்தானா? ஹிந்துக்கள் எவனா வந்தீங்க? பிஜேபி காரங்க வந்தீங்க, RSS காரங்க வந்தீங்க. ஹிந்து முன்னணி, ஹிந்து மக்கள் கட்சி காதுக்குள்ள டார்ச் அடிச்சு பாக்கான், மூக்குக்குள்ள டார்ச் அடிச்சு பாக்கான், மூக்குத்திய கலட்டுறான், கம்மல கலட்டுறான், டிரெஸ் இது பண்ணி விடுறான், ஃபுல் ஹேண்ட் போட்டு போனா ஆஃப் ஹேண்ட் ஆக்கி விட்டுறான். மொத்தத்துல அந்த புள்ள பரிச்சை எழுதப்படாடா, படிச்சிடப்படாடா, அது விளங்காம பேரணும். இங்க நல்ல காதுக்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் டார்ச் அடி பாக்கிறீங்களா? எல்லையில வந்து அவன் போட்டு தட்டு போயிட்டான பயங்கரவாதி. எல்லையில வந்துறாங்க, உள்ள வந்து டொம்மு 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 டொம்முன்னு அடிக்கிறான். சிஆர்பிஎஃப் வீரர்களை கொல்றான், டூரிஸ்ட கொல்றான், சீனாக்காரன் வந்து வீடு கட்டுறான், ரோடு போடுறான். இப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. மோட்டு வழியில கை வச்சுட்டு 10 மார்க் எடுத்தவனும் பாஸ், 60 மார்க் எடுத்தவனும் பாஸ். கேட்டா நீட் தேர்ச்சி. இப்ப 10 மார்க் எடுத்தவன் காசு இருந்தா அவன் டாக்டர் ஆயிடலாம். 60 மார்க் எடுத்த பிள்ளைகிட்ட காசு இல்லைன்னு அது பாவம் போல வெளியில நிக்குது. இது எப்படா தரமான மருத்துவம் தலைப்பாடா அடிச்சு கேட்க ஒரு சங்கி பயிலும் இதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லல. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் வேண்டாம், நான் வாய் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், கோவத்துல இருக்கேன். எதுவும் கண்ணிய குறைவா பேசிடக்கூடாதுங்கிற பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கேன். எல்லாம் வேற மாதிரி கேட்டுருவேன். ஒரு யோக்கியண்டா பதில் சொல்லுங்கடா என் கேள்வி.